தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9, 2026 அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்டமாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இது அவரது அரசியல் வாழ்க்கையை மையமாக கொண்டு அவர் நடிக்கும் கடைசி படமாகும். வினோத் இயக்கிய இந்த படம் முதலில் அக்டோபர் 2025 வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படம் விஜய் தனது அரசியல் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு அவர் நடிக்கும் கடைசி படம். பூஜா ஹெகடே கதாநாயகியாகவும், பாபி தியோல் வில்லனாகவும், மமிதா பைஜு, பிரியா மணி, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட துணை நடிகர்களும் நடிக்கின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியாகும். ஜூனியர் என்டிஆரின் என்டிஆர் 31 மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களுடன் போட்டியிடுகிறது. விஜய் ஒருபுறம் அரசியல், மறுபுறம் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில், ஜனநாயகனின் ஷூட்டிங் பையனூரில் செட் போட்டு வினோத் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட ஷூட்டிங்காக படக்குழு கொடைக்கானலுக்கு பேக்கப் ஆகிறது. கோடைக்கால விடுமுறையை கழிக்க சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வரும் நிலையில், பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத கிராமத்தில் ஷூட்டிங் எடுக்க வினோத் திட்டமிட்டிருக்கிறார். மே 2ஆம் தேதி முதல் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் கொடைக்கானலில் தொடங்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்தின் பிரமோ டீசர் விஜய் பிறந்தநாளான ஜூன் 22 அன்று வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறது.